லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆஃப் ஓப்பனில் ப்ளே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இதே கொஞ்சம் ரேரபிளான கம்ப்ளைண்ட்னால தான் நாங்கள் இதோட வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். கேசிங் அசம்பிள் பண்ணதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் ஆகிக்குது. இதுதான் காரணம். இந்த புது பம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உள்ளே வந்து ரஸ்ட் ஆகிருக்கு, அதனால் வந்து செட்டு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு சைடில் உள்ள ரோட்டரில் உள்ள தான் ஜாம் ஆகிருந்துச்சி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப் சைடில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. அதனால தான் இது வந்து ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்றதுக்காக போடுறோம். ஸோ நான் உங்களுக்கு கேசியை கழட்டிட்டு இது ஓப்பன் பண்ணி பம்பு ஃப்ரீயாக சுற்றுதா, அதாவது இம்பலர் ஃப்ரீயாக சுற்றுதா அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கேசிங்கை வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. ஸோ பம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்த்தோன்னா ஃப்ரீயாக சுற்றுது, ஆனால் இந்த ப்ளே வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. இதே நான் இன்னொரு ப்ளே வரக்கூடிய ஒரு பம்பை வந்து கழட்டி ஃப்ரேமை தனியாக எடுத்துகிட்டு வெறும் ரோட்ரு, ரியர் கவரு, ஃப்ரண்ட் கவரு இதை மட்டும் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும் என்னங்கிறது. ஸோ நான் ப்ளே இது வந்து ப்ளே சுத்தமாக வராத பம்பு, இதுக்கு முன்னாடி காட்டினது. ஸோ இந்த பம்போட ஃப்ரேமை மட்டும் நாங்கள் கழட்டிட்டு ஃப்ரேம் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்து கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி வச்சு டைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோடய ஃப்ரேம் வந்து இதுதான். ஸோ இப்போ இதனால் எப்படி ப்ளே வருது, எதனால் ப்ளே வரலனா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ இந்த பம்போட ப்ளேனா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த ப்ளே வரல அப்படின்னா பம்போட 50% வைண்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளே வந்து ஓப்பனில் இருக்கக்கூடிய எல்லா பம்ப்லேயும் இந்த ப்ளே வந்து வரும். இந்த ப்ளே ஏன், எதுக்காக, என்ன காரணத்துக்காக வருது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் இந்த ப்ளேங்கிறது எதுக்காக ஓப்பன் வெல்லில் மட்டும் ப்ளே வருது, ஓப்பன் வெல்லையோ ஒரு V4லேயோ V6லேயோ அதில் மட்டும் எதுக்காக ப்ளே வருது, ஒரு மோனோ பிளாக்லேயோ ஒரு செல்ஃப் ஃப்ரேம்லேயோ ஏன் வரல அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ளே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே த்ரஸ்ட் பேரிங்கோட அலைன்மெண்ட்டோட ரோட்டரில் உள்ள கேப்பை தான் வந்து ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ப்ளே வர்றது உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரியும். த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம நார்மலாக ஒரு மோனோ பிளாக்கில் கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தனால அவங்க சொல்கிற ஒரே விஷயம், சார் முதல்ல பேரிங் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸில் உள்ள ஒரு பேரிங். நம்ம ஓப்பன் உள்ள தண்ணிக்குள்ளே வச்சு ஓட்டுறதுனால உள்ளே வந்து தண்ணியை ஃபில் பண்ணி ஓட்டுவோம். அதனால் பேரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஓப்பன் வெல் பம்புக்குள்ளே இந்த மாதிரி நார்மலாக ஒரு எஸ்எஸ் பேரிங்கை வந்து உள்ளே அசம்பிள் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த த்ரஸ்ட் பேரிங்கில் வந்து இந்த ப்ளே வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஃபில்லாகி வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேப் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த த்ரஸ்ட் பேரிங் வந்து ஒரே லோடில் நல்ல நெருக்கமான ஒரு மெத்தடில் வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே த்ரஸ்ட் பேரிங் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன்ற மெட்டீரியலில் ஒரு மைக்ரோ லெவலில் பாலிஷ் கொடுத்து ஒரு அயனோட ஒரு கார்பன் மோதி சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரிங்கில் வரக்கூடிய மாதிரி அதிகப்படியான ரொட்டேஷன் எனர்ஜியை தாங்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கார்பன் த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் முன்னாடி தள்ளுறேன் அப்படின்னா பின்னாடி வந்து ஃபில் ஆகிக்குது. இப்போ அதே இம்பலர் நான் முன்னாடி இழுக்கிற அப்படின்னா முன்னாடி வந்து ஃபில் ஆகிக்குது. ஸோ இதுதான் இந்த த்ரஸ்ட் பேரிங்கோட ஒர்க்கு. சரி, த்ரஸ்ட் பேரிங் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பம்ப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையில் இருக்காது. அதாவது கீழேயோ மேலேயோ தூக்கி உள்ளே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் புஷோ இல்லை
கன் மெட்டல் பூஸோ ஈஸியாக தேஞ்சிரும். ஸோ அதனால் மோட்டரோட லைஃப் வந்து ஃபுல் அண்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் த்ரஸ்ட் பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து இதை கார்பன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து த்ரஸ்ட் பேரிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட சிலர் வந்து இது என்னன்னே தெரியாது, இதை காட்டி கொண்டு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே இருக்கும்போது மோனோ பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேவே வரவே வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான பேரிங் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி அதுக்கு வந்து இந்த மாதிரி பேரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரஸ்ட் பேரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ளே வராது தான் நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த பம்போட டைட்டான அந்த ரீசன் தான். ஸோ இப்போ கேசிங் அசம்பிள் பண்ணால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி ப்ளே வந்து இந்த பக்கம் லாக் ஆகி தான் இருக்கும். நம்ம சுற்றும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே வந்து முன்னாடி வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம மோட்ரு ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து உள்ளே ஃபில் ஆகும்போது இந்த இம்பலர் வந்து உள்பக்கம் தள்ளும். அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்த பக்கம் போய் லாக் ஆகிக்கும். ஸோ நம்ம எப்போ ஓப்பன் வாங்கினாலும் ஒரு புது பம்ப் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளே செக் பண்ணிக்கோங்க. ப்ளே செக் பண்ணி ப்ளே வரல, டைட் வரல அப்படின்றதுக்காக ஒரு பம்பை வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இது வந்து கம்பெனியில் தான் சரி பண்ண முடியும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா ரோட்டரோட சாஃப்டோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான கரெக்டான ரீசன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லோக்கல் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.